உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான். சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார், அவ்வளவுதான். நான் பார்த்த வகையில கடன்களை உண்டு பண்ணுவார். சனியே பிணியேம்பாங்க. சனியே பிணியே அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி வந்தா பிணி வரும். குரு வந்தா என்ன பண்ணுவார்? மேனேஜ்மெண்ட் ஆளவர். வேலையை பிடுங்கிறது, வேலையை கொடுக்கறது, ஃபினான்ஸை பிடுங்கிறது, ஃபினான்ஸை கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை. கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுக்குள்ள போய் கை வைப்பாங்க. பழைய காதிரிலாம் இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள கையை விட்டு ஒரு பேப்பரா வெளியே எடுத்து போடுவாங்க. இது என்ன பேப்பரு, இது என்ன பேப்பர். அப்போ ராகு பகவான் உறவுகளோட விளையாடக்கூடியவர். ஸோ அதனால இது ரெண்டுத்துல ரொம்ப மோசமானது எதுனா கேது. அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது, அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு, அதுக்கு அடுத்து தான் சூரியன். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற 18ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள், யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாரெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 11ஆம் வீட்டில் கேதுவும் 6ஆம் வீட்டில் 5ஆம் வீட்டிலே ராகுவும் இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே நண்பர்களே, யாரை வேணா நீங்க பகைச்சிக்கலாம். நீங்க பகைச்சக்கூடாத ஆள் யாருன்னா மிஸ்டர் காட். மிஸ்டர் காடுக்கு எல்லாமே தெரியும். நீங்க யாரு, நீங்க என்ன, நீங்க எந்த இன்டென்ஷனோட இதை பண்றீங்க, எல்லாம் காடுக்கு தெரியும். அதனால தான் என்னமே சொல்லுவாங்க, யாரை வேணா ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது கடவுள் மேலே. ஆனால் நம்ம ஆட்கள் இப்போ கூட சாமி மேலே கூட சத்தியம் பண்ணுவாங்க. இந்த குடிக்கிறவங்கலாம் கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். நான் இருந்து குடிக்க மாட்டேன்னு கேட்டால் அவங்க முனீஸ்வரன் மேலே சத்தியம் பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பார்த்துருக்கேன் சார். முனீஸ்வரனோட வாழை தொட்டு கும்பிடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த கத்தியை தொட்டு கும்பிட்டாங்கன்னா பாரு, நீ கத்தியை தொட்டு கும்பிட்டுருக்க, இதுக்கப்புறம் நீ குடிச்சீன்னா முனீஸ்வரன் வெட்டிடுவார். சீரியஸாக நம்புவான். அதுக்கப்புறம் அந்த குடிப்பழக்கத்தையும் விட்டுருவான். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆட்கள் மாலையே போட்டுக்கிட்டு தைரியமா பார்த்தீங்கன்னா தெரியும், மாலை போட்டிருப்பாங்க. அதான் விட முடியலையே, அப்புறம் எதுக்கு மாலை போடுறீங்க? இப்போ என்ன பிரச்சனைனா அதெல்லாம் விடணும்னு தான் மாலையே போடுறது. மாலை போடுறது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தெய்வத்தை நிந்திக்கிறது, தெய்வத்துக்கு கூட ஒம்பளுக்கிறது, தெய்வத்துக்கு கூட டஃப் கொடுக்கறதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வேண்டுதல் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஆத்தாக்கு வேண்டியிருக்கேன், எங்கள் குலதெய்வம், அதுக்கு நான் இது மாதிரி பண்ண போகிறேன், அவர் பட்டு சேலை எடுத்து கொடுக்குறேன்னு வேண்டுறேன், அதை நான் பண்ணணும், தயவுசெய்து பண்ணிடுங்க. பண்ணலன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் IVF IUI போன்ற சிகிச்சைகளில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு இதை பண்ணி தருவார். குழந்தை உங்களுக்கு பிறக்கும். ஆனால் அதே ராகு பகவான் ஸ்தானபலனாக 5ஆம் வீட்டில் இருந்தால் 5 என்ன பண்றார்? 5ஐ கெடுப்பார். மொத்தத்தில் ஒய்ஃபு கூட நீங்க இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ராகு பண்ணுவார். ஒய்ஃபை விட்டு நீங்க பிரியணும், அதான் அவரோட டார்கெட். நீங்க ஒய்ஃப் இப்படி படுத்திருக்கீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவில் இந்த பாம்பு இப்படி உட்காந்துக்கணும். அதுக்கு என்ன வழியோ அது எல்லாம் பண்ணும். ஒன்றும் உங்களுக்கு பெரிய, நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் சார், இப்போ பிரசிடெண்ட் ஆக்கி நான் கனடா போகிறேன், போங்க. நீங்கள் போல ராகு அனுப்புகிறார். ஏன்னா மொத்தத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கூடாது. அது சேர்ந்து இருந்தாலோ சேர்ந்து சாப்பிட்டாலோ ராகுக்கு அது கூட பிடிக்காது. ஒய்ஃபு கூட இருந்தாலே பிடிக்காது. அப்போ வேறு யார் கூட இருக்கணும்? வேறு யார் கூட வேணால் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒய்ஃப் கூட மட்டும் இருக்கக்கூடாது. இந்த வீணா போன செட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள சுற்றலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா ராகுனால என்னென்னா ஃபன் ஃபன் ஃபன். 2 கையை விட்டு பைக்கில் போகிறது, இந்த மொட்டை சொத்துல உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி மொத்தத்தில் ஒரு மனிதன் தன்னை மறந்து ஜாலியாக இருக்கிற இதுவும் வாழ்க்கையில் தேவை சார். இப்போ ராகுவை பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த ராகுங்கிற ஒரு கேரக்டர் இல்லைனா ஒருத்தர் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இப்போ டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் ஊரை பார்த்து போகிறாங்க. ஊரை பார்த்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஒரு 2-3 நாள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஊர்க்கார பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு அங்கே இருந்த பழைய ஏரியா, அவங்களுடைய கிணறு இதெல்லாம் குளிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வராங்களா இல்லையா? பழைய சொந்தங்களை பார்க்குறாங்க. அதான் போகம். அந்த நல்லவங்களுக்கு போகங்கிற அர்த்தம் வேற, கெட்டவங்களுக்கு போகங்கிற அர்த்தம் வேற. ஸோ அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ராகுவோட ட்ரையல் என்னன்னா, ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் ஒய்ஃபை விட்டு பிரியணும். அந்த மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா மொக்க ரீசனாக இருக்கும். ஒரு ரீசனுமே இருக்காது, காரணமே இருக்காது. ஒரு தேவையே இல்லாத ஒரு காக்கா சண்டை, அதுக்காகலாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றது, லாரி ஏறி
தப்பிச்சவனும் இருக்கான், பட்ட நூல் மாட்டிக்கிட்டவனும் இருக்கான். அந்த நேர காலம் தான். அந்த நேர காலம் வரும்போது என்னைக்கோ பண்ண தப்பு இன்னைக்கு வந்து மாட்டோம். இது என்னைக்கோ பண்ண தப்பு, அதில் தான் கை வைப்பார். உறவுகளில் கை வைக்கிறது ராகுக்கு இதோட பழக்கம். 5ஆம் வீட்டிலே ராகு பகவான் வரும்பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோயில் கட்டுறேங்கிறது, அல்லது வந்து ஏதாவது ஒன்று தெய்வ காரியங்களில் ஈடுபடுறதுக்கு பணம்லாம் கலெக்ஷன் பண்ணுறது, மண்டகப்படிலாம் பண்ணுறது, அப்புறம் பார்த்து அதை பண்ணாமல் விட்டுறது, இதெல்லாம் தெய்வ சாபங்கள்னு பேர். நிறைய பேருக்கு தெரியாது. ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சத்தியம் சொல்லிட்டீங்கன்னா அந்த பித்ருக்கள்லாம் அங்கே போய் வெயிட் பண்ணுவாங்களாம். நீங்கள் வருவீங்க, பிண்டம் விடுவீங்க அப்படின்னு. நீங்கள் வரல அப்படின்னா அந்த பித்ருக்கள்லாம் சபிப்பாங்களாம். வரேன்ட்டு வரல அப்படின்னு சொல்லி சபிப்பாங்களாம். இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் 5ஆம் இடத்து ராகு என்பது மிகப்பெரிய இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை தரும். அடுத்ததாக 11ல் இருக்கக்கூடிய கேது. இந்த கேது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு. 5ல் இருக்கிற ராகுவை விட 11ல் இருக்கிற கேது தான் நிச்சயமான பிரச்சனைகளை தரும். என்ன பிரச்சனை தரும்? 11ல் இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியனுடைய வீட்டில் இருப்பதால், அது பாதகாதிபதி வீடு. அது எது? துலாமுக்கு பாதகாதிபதி யார்? சூரியன். பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன தருகிறார்? பாதகத்தை தருகிறார், பிரச்சனைகளை தருகிறார், நிறைய பாதகங்களை தருகிறார். என்ன பாதகம்? இதேனும் நீங்கள் யாருக்கேனும் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதுக்கான தண்டனைகள்லாம் தரார். கேதுனாலே தண்டனை கடவுள் சார். கேதுனாலே தண்டனை கடவுள். ஒரு இளைஞனருன்னு ஒரு குருநாதர்கிட்ட வந்து கேட்குறான். ஜூடோ கலைஞர், அவர் வந்து ஜூடோ சொல்லித்தராரு. அவர்கிட்ட வந்து சொல்கிறான், குருவே விதி என்றால் என்ன, மதி என்றால் என்னன்னு கேட்குறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, இந்த இடது காலை தூக்கி மேலே காட்டுன்னு சொன்னாரான். தூக்கி இப்படி மேலே அப்படி நிறுத்துறாரு, காலை தூக்கி. சரி, வலது காலையும் தூக்குனாரான். இல்லை முடியாது, வலது காலையும் எப்படி தூக்க முடியும், கீழே விழுந்துருவேன். இடது காலை தூக்க முடிந்ததே அதுதான் மதி. நீ என்னதான் நினைச்சாலும் வலது காலை தூக்க முடியல பத்தியா, இதுதான் விதி. விதி எப்படிங்கிறத நீங்கள் எடிட்டே பண்ண முடியாது. விதிக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நடக்கும், ஆனால் உங்களால் அதை எடிட் பண்ண முடியாது. அதுதான் விதி. மதி என்பது அப்படி கிடையாது. நதி என்பது நீங்கள் நினச்சா மாற்றலாம். அதுதான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்து பாதகாதிபதி குரு சூரியனுடைய வீட்டில் இருந்து தவறுகளை தண்டனைகளை கொடுத்தாலும் நீங்கள் மதியால் 50% ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். ஆனால் மிச்சம் 50% விதி தன் வேலையை செய்யும். அப்பா உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஹார்ட் இஷ்யூஸ் வர்றது, பிரெயின் இஷ்யூஸ் வர்றது, அப்பாவோட ஹெல்த் பாதிக்கப்படுறது, தலைமை பதவி பாதிக்கப்படும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, தலைமை பதவின்னா ஓகே நம்ம வந்து நம்ம என்ன அவ்வளோ பெரிய தலைவராக இருக்கோம், நம்ம என்ன பிரதமராக முதலமைச்சரா, தலைமை பதவி பாதிக்கப்படும் ராம்ஜி சொல்கிறாரு. தலைவர்களாக இருந்தால்தான் தலைமை பதவி பாதிக்கப்படும் அர்த்தம் கிடையாது. ஒரு பிஸ்கட் வருது, பிஸ்கட் கம்பெனி வரிசையாக பிஸ்கட் அடிக்கிறாங்க. கடைசியாக இருக்கிற என்ன பண்ணுறாரு, அந்த பிஸ்கட் எடுத்து செக் பண்ணி QC செக்குடு ஓகே, என்னது QC செக்குடு ஓகேன்னு போட்டு ஒரு சீல் போட்டு அனுப்புவார். அது வந்து பேக் ஆகும். இது பேர் QC செக்குடு ஓகே. அப்போது இந்த லைனுடைய தலைமை யார்? இவர் தானே தலைமை. அப்போ அந்த தலைமை பறிபோகும்னு சொல்கிறேன். தலைமைனா என்னென்னா, ஒன்றை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் தலைமை. ஒரு கைடு இருக்காரு, உங்களை பொறுப்பேற்றுக்கிறாரு, உங்களை கூட்டு போகிறாரு. அந்த மாதிரி தலைமை பதவி இருந்தால் அது பறிபோகும். அதனால் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேச்சுவார்த்தை, போக்குவரத்து எல்லாமே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணிக்கணும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது. மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.